திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி அருகில் உள்ள ராஜவல்லிபுரம் ஊரில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோயில் உள்ளது. இந்த கோவிலின் அருகில் உள்ள தர்சனா கங்கை நதி அருகினில் தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து பித்ருக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். அமாவாசை தர்ப்பணம் செய்ய வந்த பக்தர்களை திருப்பரங்குன்றம் மலை மீது அசைவ உணவு சாப்பிட்ட இஸ்லாமியர்களுக்கு கண்டனம் தெரிவித்ததுடன் இந்துக்கள் தட்டி கேட்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் ரகுபதி ஐயர். இந்த நேரத்தில் நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கும். நம்ம எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்த நடக்கும். என்ன நம்ம அம்மா அப்பா யாரும் பேச நம்ம கோவம் வரும்ல. திருப்பரங்குன்றம் முருகன் தமிழ் கடவுள், முத்தமிழ், தமிழுக்கு அவன் தான். தமிழ் தான் முருகன், முருகன் தான் தமிழ். அந்த முருக கடவுள் இருக்கக்கூடிய இடத்த ஒரு பன்னாடை வந்து அசிங்கம் பண்ணிடுச்சு. அந்த இடத்துல அதாவது கருப்பசாமி கோயிலில் கறி சாப்பிட்டுக்கிடலாம், அங்கே வந்து கறியை சாப்பிடலாமா? காலங்காலமாக நடக்கலை. காரணம் நம்முடைய சொஸ்தி குறைவு, நம்ம கவனம் இல்லாமல் இருக்கிறதுனால. அது எண்ணிக்கை பலம் அதிகமானால் இந்த சேட்டை யார் வேணாலும் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எண்ணிக்கையும் நல்லா இருக்கணும். அதுதான் இப்போ குருஜி சொன்னார், 20 பிள்ளை பற்றிக்கணும் இந்துக்கள் போகிறாங்க. தயவு செஞ்சு வேற எங்கேயும் மற்ற இடத்துல இந்த எச்சிட்டு போன சாப்பாடை சாப்பிட்றாதீங்க. அது சொன்னால் புரியும், ஹலால் பண்ணி அங்கே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் நிறைய விஷமத்தனம் பண்ணி நம்ம எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக ஒரு இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வில்லங்க மாதிரிலாம் வரும். அவங்க கூட்டம் ஜாஸ்தி ஆனோடனே இவ்வளோ நாள் இல்லாத இன்னைக்கு என்ன புதுசாக ஒன்று கொண்டு வந்து முருகமலையவே பெற மாத்துறாங்க. இதெல்லாம் பெரிய அக்கிரமம் இல்லையா? தினமுல்லை செய்திகளுக்காக துணை ஆசிரியர் கணபதி பால்மாரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.